போட்டுருவாங்க எல்லாருமே. ஸ்டார்ட் பண்ணலாமா? திருச்சிக்கு வந்து புதிய மாவட்ட ஆட்சியரும் புதிய மாநகராட்சி ஆணையரும் புதுசாக வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைய சந்திப்பு என்னன்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள், மக்கள் சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை திருச்சிக்கு வர வேண்டிய திட்டங்களாக இருக்கட்டும், அது சம்பந்தமாக வந்து புதுசாக வந்த மாவட்ட ஆட்சியர் மாநகர ஆணையரை சந்தித்து அதோடைய அந்த பிரச்சனைக்கு, அந்த கோரிக்கைகளை பற்றியும் அந்த திட்டங்களை பற்றியும், அது எவ்வளோ சீக்கிரமாக அதை முடிக்கணும், அதில் தற்போதைய நிலைமை எல்லாமே ஒரு விவாதிக்கிறதுக்காண்டி இன்னைக்கு நான் இங்கே திருச்சிக்கு வந்திருந்தேன். நான் அதில் குறிப்பாக நான் முதல்ல சொன்னோன்னா, நம்ம திருச்சி விமான நிலைய ஓடுதலை விரிவாக்கம். சில வாரங்களுக்கு முன்பு நான் டெல்லியில் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மன் அவரை சந்தித்து இந்த திருச்சி விமான நிலைய இந்த ஓடுதல் விரிவாக்கத்துக்கு உண்டான 350 கோடி அந்த 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 இதை வந்து நிதியை வந்து நீங்கள் காலதாமதம் இல்லாமல் அதை நீங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது, இல்லை நில கையகப்படுத்துதெல்லாம் இருக்குது நிறைய சொல்லும்போது, இல்லை கிட்டத்தட்ட 90 விழுக்காடுக்கு மேலே நம்ம முடிஞ்சது. ஒரு 36 ஏக்கர் தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதையுமே நில கையகப்படுத்த எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்குண்டான அந்த கைட்லைன் வேல்யூ ரிவிஷன் சொல்லுவாங்க, அது இந்த 36 ஏக்கருக்கு மாத்திரம் கொஞ்சம் இருக்கு. அதுவே இந்த ஓடுதல் விரிவாக்கத்தில் 7.67 ஏக்கருக்கு தான் இது இருக்கு. மீதியில பல இடங்கள் இருக்கு. அதனால நிதியை பொறுத்த வரைக்கும் நீங்க காலதாமதம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அவரையும் சந்திச்சு, அவர் சேர்மனை சந்திச்சது எல்லாம் சொல்லிட்டு, இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு 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 டிலே இல்லாமல் நீங்கள் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. அவரும் அந்த சேர்மனுக்கு அலைபேசியில கூப்பிட்டு, எம்பி இங்கே உட்கார்ந்து இருக்கிறாருங்க, திருச்சி விமான நிலையத்துக்கு உண்டான அந்த விமான ஓடுதலை விரிவாக்கத்துக்கு உண்டான நிதியை காலதாமதம்லாம் பண்ணிருங்க. அந்த நிலத்து சம்பந்தமா 36 ஏக்கர் சம்பந்தமா அவரே மாநில அரசு புதிய ஆட்சிக்கு வந்திருக்க புதிய அரசாங்கத்திட்டையும் பேசியிருக்கிறாரு, மாவட்ட நிர்வாகத்திட்டையும் பேசியிருக்காரு, எல்லா டீட்டெயில்ஸ் எங்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதனால அதில் நீங்கள் பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். அதனால அப்படின்னு சொல்லி அவருமே என்னை வச்சுக்கிட்டு அலைபேசி பேசியிருந்தாரு. அவருக்கு நான் ஒன்றிய விமான போக்குவரத்து அமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிச்சிருந்தேன். நான் அதன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களையும் சந்திச்சு திருச்சிக்கு தேவையான 12 அந்த கோரிக்கைகளை நான் கொடுத்திருந்தேன். நான் அப்போ அந்த ஓடுதலை விரிவாக்கம் அதை பற்றி நான் பேசியிருந்தேன். நம்முடைய சம்மந்தப்பட்ட அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஃபினான்ஸ் திரு சித்திக் அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு துறை சார்ந்த அமைச்சர், அவர் நிதியமைச்சர் அவர்கிட்டயும் நான் பேசியிருந்தேன். நான் இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் டெல்லியிலேயே அவங்க இது ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலம் இந்த 36 ஏக்கர் மாத்திரம் சீக்கிரம் நம்ம இது காலதாமதம் இல்லாமல் அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதை இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதை பற்றி சொல்லிட்டு, அவர் ஏன் சார்பா திருச்சி சார்பா அவர் வந்து அந்த தமிழ்நாட்டுடைய நிதித்துறை அந்த செயலாளர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து உலர் துறைமுகம், அந்த உலர் துறைமுகம் ட்ரை போர்ட்டுன்னு சொல்லுவோம். திருச்சி மாத்திரம் கிடையாது, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், டெல்டா மாவட்டங்கள் இங்க ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எப்படி திருப்பூர்ல ஒரு ட்ரை போர்ட் இருக்கோ, அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுடைய மைய பகுதி நம்ம திருச்சியிலையும் ஒரு ட்ரை போர்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே 4 அமைச்சர்கள், 4 ஒன்றிய அரசை சார்ந்த 4 அமைச்சகங்களையும் சந்திச்சு, குறிப்பா நம்முடைய நிதியமைச்சர் திரு அண்மையார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களையும் சந்திச்சு அவங்க இதுல ஆர்வம் காட்டினாங்க. இதெல்லாம் நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருந்தேன். முதலமைச்சர் சந்திப்பில் இதை பத்தி பேசியிருந்ததை பத்தி நான் சொல்லியிருந்தேன். நான் ஸோ என்னன்னா, இந்த உலர் துறைமுகம் பொறுத்த வரைக்கும், நிலம் பொறுத்த வரைக்கும் சிப்காட் இதுல இருக்கு, நிலம் இருக்கு. முந்தைய மாவட்ட ஆட்சியர் அதை சொல்லியிருந்தாரு. ஸோ புதிய மாவட்ட ஆட்சியர்கிட்டே அதை பத்தியும் சொல்லிட்டு, இந்த உலர் துறைமுகத்தை பத்தி நம்ம மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசு ஒரு ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு விருப்பத்தை தெரிவிச்சாங்கன்னா கண்டிப்பா அதுக்குண்டான முன்னெடுப்புல ஒன்றிய அரசாங்கம் எடுக்கும். குறிப்பா நம்முடைய இந்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அதுல அவங்க ஆர்வமா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய சர்வீஸ் ரோடு, நம்ம தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் சாலையில் இருக்கிற சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் பிரச்சனை, நிறைய பேர் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு செயல்பாட்டுக்கு வரல. புதிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதையும் விலக்கி சொல்லி, இது மிகப்பெரிய இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, நிறைய விபத்துகள் நடக்கு, நிறைய மரணங்கள் நடந்திருக்கு. இது அங்க இருக்கிற கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான குடியிருக்கிற மக்களுக்கு, அந்த சாலையில இருபக்கம் குடியிருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அவசியமான ஒரு திட்டம் சொல்லிட்டு நீதிமன்றம் அதுக்குண்டான உத்தரவு பிறப்பிச்சது. இப்போ மறுபடியும் அது எதுவுமே செயல்பாட்டுக்கு வராம அப்படி இருக்கு சொல்லும்போது, அவர் இல்லை என்கிட்ட யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த சர்வீஸ் சாலை சம்பந்தமா 9 கிராமங்கள், அதுல 2 கிராமங்களும் நில கையகப்படுத்துதல முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற 7 கிராமங்கள் அதையும் முடிஞ்சு இந்த
செப்டம்பர் மாசத்துக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு மாவட்ட ஆட்சியர். அதை பத்தியும் பேசியிருந்தேன் நான். அது இல்லாம பிற நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் இங்க திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்த 2 வருஷமா நிறைய மக்கள் கோரிக்கைகள் பலது நிலுவையில் இருக்கு. அதையுமே எல்லாமே விவரமா சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் சந்திப்பு நடந்தது இன்னைக்கு. அதுக்கு முன்பாக நீங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை ரீஜனல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவருக்கு எல்லாம் பிடிஎல்லாம் வருவாங்க. அவர் இங்க முதன்மை அதிகாரி இருக்கிறாரு. அவர் மதுரையிலேருந்து வரவழைச்சு இன்னைக்கு அவர் ப்ராஜெக்ட் டைரக்டர் எல்லாம் ஒரு சந்திப்பு நடந்தது. அது முக்கியமா வந்து நான் நான் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம வாங்கினது கார்னர் அந்த ரயில்வே துறை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 8 ஏக்கர் நிலத்தை அவங்க வந்து அதில் பயன்படுத்திக்கலாம்னு என்ஓசி கொடுத்துட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் கார்னருக்கு வந்து கிட்டத்தட்ட 95 கோடி அவங்க நிதியை அவங்க ஒதுக்கி இருந்தாங்க. இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இந்த 2 மாசம் எந்த வேலையும் நடக்கல. அதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதில் ஒரு ரயில்வே துறைக்கும் அவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் அந்த அலைன்மெண்ட்ல அந்த மேம்பட்ட மேம்பட்ட சுழற்சி பாலம் சொல்லுவாங்க, எலிவேட்டட் ரோட்டரி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த அலைன்மெண்ட்ல சின்ன ஒரு ரயில்வேஸ்க்கும் இவங்களுக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் ஒரு கருத்து ஒரு உடன் இருந்திருக்கு. அது நான் போன வாரம் வந்து டிஆர்எம் ஆஃபீஸில் உட்கார்ந்து எங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகள் பேசி அதை ஒரு சுமூகமாக அதையும் முடிச்சாச்சு. அது இல்லாம உங்களுக்கு வந்து மின்சாரத்துறை போன்ற பல்வேறு துறைகள் சார்ந்த ஒப்புதல் வேணும் அந்த கார்னர் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன்னா. அதுக்கு என்னன்னா நான் அது என்னென்ன இதெல்லாம் வர வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ அது மாத்திரம் கிடையாது, கார்னர் மாத்திரம் கிடையாது, அதோட சேர்ந்து சஞ்சீவி நகர், கொள்ளிடம் ஒய் ஜங்ஷன், மாருதி நகர் இது போன்ற 3 இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் வாகன சுரங்க பாதைகள் நம்ம திருச்சி சென்னை ஜேர்சி நெடுஞ்சாலை அதுலேயும் கிட்டத்தட்ட 150 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. அதுவுமே பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான இது டெண்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட அது 3-4 மாசத்துல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. இது கார்னர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்புதல்லாம் வந்துச்சு வேலையை ஆரம்பிச்சலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருச்சி கரூர் ஒரு சாலை உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதாவது திருச்சி கரூர் கோயம்புத்தூர் வந்து 4 வழிச்சாலை பசுமை 4 வழிச்சாலை கிரீன்ஃபீல்ட் ஹைவேங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்க, திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இனி நிலம் கையப்படுத்தி அது முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். இப்போ நம்ம திருச்சி கரூருக்கே போறீங்கன்னா ரொம்ப நீங்க சாலை ரொம்ப குறுகலா இருக்கு. நாள்தோறும் விபத்துகள் நடக்கு. வருஷத்துக்கு 50க்கு மேற்பட்டவங்க இறந்துட்டு இருக்கிறாங்க அந்த சாலையில. அது வரைக்கும் காலம் இது பண்ணாம குறைஞ்சபட்சம் ஏற்கனவே நீங்க நிலம் கையகப்படுத்திருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் கையகப்படுத்திருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் விரிவுபடுத்த முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அதை விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயமா திருச்சி கரூர் சாலை விரிவாக்கத்தை பத்தி நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க அதே நம்ம தஞ்சாவூர் சர்வீஸ் ரோட்ல தஞ்சாவூர் நம்ம ரோட்ல துவாக்குடி பால் பண்ணை அந்த தஞ்சாவூர் சாலை திருச்சி தஞ்சாவூர் சாலையில துவாக்குடியிலிருந்து பால் பண்ணைக்கு நீங்களே பத்திரிகை பல நேரம் சொல்லியிருக்கிறீங்க, விளக்குகள் பொறுத்த வரைக்கும் போதுமான விளக்குகள் கிடையாது, இருட்டா இருக்குன்னு சொல்லும் போது போன வருஷம் சொல்லி கிட்டத்தட்ட 75 லைட் மாட்டினாங்க. அது போதுமானது இல்லை, இன்னும் பல இடங்கள் வந்து இருட்டா இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு நான் போன வருஷம் கோரிக்கை வச்சிருந்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3,60,00,000 ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்து 1 மாசத்துக்குள்ள அதுக்குள்ள டெண்டர் விட்டாச்சு 1 மாசத்துல வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய திருச்சி தஞ்சாவூர் சாலையில துவாக்குடி பால் பண்ணை அதுல வந்து போதிய விளக்குகள் இல்லை அப்படிங்கிறதுக்கான அந்த இதுக்குண்டான அதை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பஞ்சப்பூர் எலிவேட்டட் காரிடார், நம்ம பஞ்சப்பூர்ல இருந்து அந்த எலிவேட்டட் காரிடார் பொறுத்த வரைக்கும் அதுவுமே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அது டிபிஆர்னே சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதை டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்டம் இருக்கு, அது கிட்டத்தட்ட நிறைவு பெற்றுச்சு. அதுக்குண்டான எஸ்டிமேட் இந்த கட்டுமான பணிகளுக்கு எவ்வளோ நிதி தேவைங்கிற அது வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். வருகின்ற மார்ச்க்குள்ள நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஹை ப்ரையாரிட்டி பேசிஸ்ல அந்த பஞ்சப்பூர் எலிவேட்டட் காரிடார் அது வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக திருச்சி காரைக்குடி 4 வழிச்சாலை அது பொறுத்த வரைக்கும்னா நில கையகப்படுத்துகிற பணி அதுக்குண்டான என்னென்ன நிலங்கள் இது பண்ண அதுக்குண்டான அந்த தரவுகளை வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தை சமர்ப்பிக்கணும். அதில் கொஞ்சம் 2 தடவை இது வரைக்கும் 2 நம்ம ரிவ்யூ மீட்டிங் நான் நடத்தியிருக்கேன் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில். அது வந்து என்னன்னா நீங்கள் அடுத்த 2027 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2029-30 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு சந்திப்புகள். குறிப்பாக இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா புதுசாக வந்து மாவட்ட ஆட்சியர் மாநகர ஆட்சியர் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவாங்க இல்லையா, இது அதனால அது எதுவும் தொய்வு வந்துடக்கூடாது, அவங்களுக்கும் கூடுதல் புரிதல் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சந்திப்பு நடந்தது, பிரயோஜனமாக இருந்தது. புதிய மாவட்ட ஆட்சியர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, உடனே உத்தரவுல பிறப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து நம்முடைய திருச்சி இந்த மாவட்டத்துக்கு இந்த தொகுதிக்கு வந்து ஒரு தேவையான திட்டங்களை விரைவாக நிறைவேற்றுறதுக்கு வந்து
நம்ம இணைந்து செயல்படணும்னு சொல்லி நான் மாநகராட்சி ஆணையர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருந்தேன். சந்திப்பு நல்ல பிரயோஜனமா இருந்தது. தமிழக அரசு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. திருச்சி மாவட்டத்துக்கு வந்து 68,000 கோடியை கலந்து செஞ்சிருக்காங்க. 8வது நல்லா வரவேற்கிறேன். நான் திருச்சிக்கு நீங்கள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்டத்தட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர வேண்டி இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு பல காரணங்கள்னால நீங்கள் வராமல் இருக்குது. இந்த கூடுதல் நிதி ஒதுக்கும் போது அந்த பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது புதிய திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியுமா சாத்தியங்கள் இருக்கா? இல்லை, அதனாலதான் அந்த வெள்ளை அறிக்கைங்கிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமை ஏற்கனவே 78,000 கோடி வந்து ரெவென்யூ டெபிசிட் அது இருக்கு. 13 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில எதெல்லாம் அவங்க செயல்படுத்த முடியும்? சில உதாரணம் பொறுத்த வரைக்கும் நீங்க விவசாய கடன் பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல 50,000 சொல்லியிருந்தாங்க. இப்போ அது 75,000 கூட்டி இருக்கிறாங்க. முதல்ல கிட்டத்தட்ட 3000 கோடி இருந்து கிட்டத்தட்ட அதுக்கு 6,000 கோடி வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ மின்சாரத்துறைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கங்கே பவர் கட்ஸ் நடக்குது. பவர் கட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இது மின் உற்பத்தியில் பிரச்சனை கிடையாது, இந்த மின் பகிர்மானம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. காரணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மின் கட்டமைப்பு அது வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமா எதுவுமே அதை அப்கிரேட் பண்ணாம அதை புதுப்பிக்காம இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வருது. மேன் பவர் ஷார்டேஜ், ஆள் பற்றாக்குறை, அதுவுமே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா நிரப்ப அந்த ஆட்கள் அந்த 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 வேக்கன்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் நிரப்பாதனால இருக்கு. அது கிட்டத்தட்ட 15,000 பேர் புதிய அந்த ஆட்கள் வந்து அந்த மின்சாரத்துறையில வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்படிப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நிதி பற்றாக்குறை இருக்கிற நேரத்துல தேர்தல் வாக்குறுதியா இருக்கட்டும், இல்ல செயல்படுத்த வேண்டிய திட்டங்களா இருக்கட்டும், ஆக ஒரு காலப்போக்கில் நாங்கள் இது பண்ணுவோம், ப்ரையாரிட்டி வைஸா என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. தீயணைப்புத்துறை தலைவர், தமிழக சீர்குலைப்பு தலைவர் எல்லாம் பலர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து தலைமை செயலாளர் எல்லாமே ராஜினாமா பண்ணி தொடர்ந்து இது நடந்துட்டு. அது வந்து நீங்க புதுசா ஒரு அரசு வரும்போது செய்யும்போது மாற்றங்கள் வரும். முந்தைய அரசு அவங்களுக்கு அவங்க பணிபுரியறதுக்கு ஒரு இதா இருக்கிற மாதிரி அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு புதிய அரசு வரும்போது அது மாற்றங்கள் வரும். இல்லையா அவங்களே பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த இடத்துல பணிபுரியறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. ஏர் ஏசியா விமானம் ரத்தாயிருக்கு. சரி, மலேசியா போறாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிக்கெட் விலை அதிகமாக இருக்கு. இல்லை நீங்க இன்னைக்கு மேற்காசிய அந்த போர் நிலவரம் இருக்கிறதுனால இங்க இந்தியாவிலேயே நம்ம உள்நாட்டு விமான சேவையை பொறுத்த வரைக்கும் 20 விழுக்காடு குறைச்சிருக்காங்க. இண்டிகோவும் ஏர் இந்தியாவும் குறைச்சிருக்கிறாங்க. காரணம் வந்து உங்களுக்கு பெட்ரோல் இது போன்ற விலை உயர்வு பல பிரச்சனைகள்னால கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இதனால் பல விஷயங்கள்னால வந்து நம்முடைய உள்நாட்டு விமான சேவை 20 விழுக்காடு குறைச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகள் இதோட மோசமா இருக்கு. வெளிநாடு வந்து பொறுத்த வரைக்கும் 30-40 சில நாடுகளுக்கு இடையான புதிய போக்குவரத்து இன்னைக்கு கிடையாது. காரணம் அந்த மேற்காசிய அந்த பிரச்சனைனால. அது எப்போதான் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க, மேற்காசிய போர் இன்னைக்கு முடிஞ்சிடும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனால பல பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு வரும்னு நான் பாக்குறேன். ரேடார் டவர் வந்து ரொம்ப தாமதமாக அதுல வந்து பிரச்சனை இருந்தது இல்லையா? முதல்ல ஒரு ஹைட்டை வந்து அவங்க வந்து கம்மியா போட்டிருந்தாங்க. அவங்க அந்த லைன் ஆஃப் சைட் அதுங்கிறது பார்வை அதுல வந்து ப்ராப்ளம் இருந்தது. இப்போ ரெக்டிஃபை பண்ணி இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, முடிச்சிருவாங்க. வெள்ளை அறிக்கையில வந்து கடந்த திமுக ஆட்சி ஆரம்பத்துல வந்து தனிநபர் ஒருவரோட கடன் வந்து 68,000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து 1,32,200 ரூபாய் ஆயிருக்கு. ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து கடன் சொன்னீங்க. ஆமா, இது வந்து இப்ப திமுக அரசு விமர்சிச்சிருக்காங்க. நீங்க புதிய அரசு அதை விரிவா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதனால இந்த பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இந்த 13 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா கனிம வளங்கள்ல பொறுத்த வரைக்கும் அந்த வரி வருவாய் பொறுத்த வரைக்கும் அதுல மிகப்பெரிய ஒரு தவறுகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பல்வேறு காரணங்களை சுட்டி காமிச்சிருக்காங்க எதனால இந்த வரி வருவாய் வந்து குறைஞ்சிருக்கு. மற்ற மாநிலங்கள் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வளர்ந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க கோவிடுக்கு அப்புறம் அவங்களோட நிதி நிலைமை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் பற்றாக்குறை இருந்தது, இன்றைய நிலைமை எப்படி இருக்கு, அப்படி கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுக்கு உண்டான சில தமிழ்நாடு இந்த நிதி மேலாண்மையில சில பிரச்சனைகள் குறைபாடுகளை சுட்டி காமிச்சிருக்காங்க. அதை நிவர்த்தி பண்றதுக்கு அடுத்து வரகாட்டங்கள்ல இது பண்றதுக்கு உண்டான இது பண்ணுவாங்க. குறிப்பா கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு கேரளாவுக்கு போகுது. நானே அன்னைக்கு நான் அங்கே கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்துக்கு போயிருக்கும்போது லாரியா போகுது. அவ்வளோ கனிம வளம் இங்க கேரளாவுக்கு போகுது. அப்போ எவ்வளவு வந்து இந்த மாநில அரசுக்கு வருது. அது மாதிரி பல்வேறு துறைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த வருவாயை கூட்டுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை பார்க்கறாங்க. அதன் அடிப்படையில் இந்த ரெவென்யூ டெபிசிட்டை, இந்த நிதி பற்றாக்குறையை குறைச்சி
இந்த திட்டங்களுக்கு இருக்கட்டும், அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க நம்ம நம்பலாம். அதிமுக வந்து தொடர்ச்சியா எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணி டிவிகேல சேர்ந்துட்டாங்க. இப்ப விஜயபாஸ்கர் தொடர்ச்சியா பண்ணிட்டாங்க. டிவிகேல சேர்றது வந்து குதிரை பேரங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது. அதாவது அதாவது ஒன்று, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடுகள் இருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயக்கம் ஏன் எதனால ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய காலத்தில் திமுகலேருந்து அதிமுக பிரிஞ்சது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சார். எந்த காரணத்துக்கு அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார்? எங்களுக்கு அதே தான் சொல்லுவேன். அதிமுக ஏன் அப்போ நீங்களும் ஒரு காரணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த இயக்கத்தில் இருக்க முக்கியஸ்தர்கள் இன்னைக்கு நம்பிக்கை இழக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அவங்க பதவியோட போல இன்னொரு இயக்கத்துக்கு போல பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு அந்த இயக்கத்தில் வந்து சேர்றாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இதாக சொல்லலாம். கேஸ் பை கேசஸ் தான் சொல்லலாம். சில தருணங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லை இது வந்து ஏதோ ஆசை காமிச்சு அவங்களுக்கு வந்து இது பண்ணி தான் ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க செய்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. கேஸ் பை கேசஸ். சில பேருக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக இதனால தான் இத்தனை வருஷம் 40 வருஷம் நான் பயணித்தேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை தேர்தலுக்கு அப்புறம் நடந்த சில அதுக்குள்ள நான் போக விரும்பல. உங்களுக்கே தெரியும் தேர்தலுக்கு அப்புறம் நடந்த பேச்சுவார்த்தைகள், சில கூட்டணி விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் அதிமுக பல பேருக்கு வந்து மிக ஒரு 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 ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இதாக இருந்திருக்கு அதிமுக பொறுத்து. அதன் அடிப்படை கீழே இருக்கிற அதிமுக தொண்டர்களுடைய மனநிலைமை இனிமே வந்து இந்த இயக்கத்தில் நம்ம பயணிக்க முடியாங்கிற சூழ்நிலையை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், இனிமே வந்து நம்ம அதிமுக பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பூண்டோடு அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு போறாங்க. உதாரணம் சொன்னீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சகோதரர் விஜயபாஸ்கர் வந்து இது பண்ணியிருக்கிறார். அவர் அந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுக வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற ஒரு 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 ஆளுமை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மாத்திரம் கிடையாது. அவர் ராஜினாமா பண்றாருன்னா கீழே இருக்கிற பகுதி ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் எந்த கம்ப்ளீட் அப்படியே இதாகிறாங்க அவங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்க தான் அதிமுக தான் அது கண்டு அவங்க அதிமுக தலைமை தான் பார்க்கணும். என்ன காரணத்துக்காண்டி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அதிமுக இருந்து ஒரு மாஸ் மைக்ரேஷன் இன்னைக்கு டிவிக்கு போறாங்க. அது சும்மா நீங்க அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் இல்ல மாவட்ட செயலர் பார்க்காதீங்க. கீழே அடித்தட்டத்துல அந்த ஃபவுண்டேஷன் அந்த தொண்டர்கள் மொத்தத்துல அவங்கள ஒரு மனமாற்றம் வந்திருக்கு, ஒரு வெறுப்பு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் இது நடக்குதுன்னு நான் பாக்குறேன். தப்பிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து டிவிக்கோட திறமை இன்னொன்று அதிமுக பல லட்சம் கோடி பக்கம் சம்பாதிச்சிருக்காரு. அதை விட்டுட்டு போக வேண்டியதான முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் சம்பாதிச்சு இது இன்னொரு கட்சியோட விவகாரத்துக்குள்ள பேச விரும்பல. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போறாங்கன்னா அந்த இயக்க தலைமை அண்ணன் எடப்பாடி தான் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்க முடியும். இல்ல சகோதரர் விஜயபாஸ்கர் மாதிரி ஆட்கள் நீங்க கேட்கலாம் எந்த அடிப்படையில சொல்லி நீ விரிவா அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குற்றச்சாட்டை பத்தி நம்ம சொல்ல முடியாது. பிஜேபி மேல வாஷிங் மிஷின் ஒரு விமர்சனம் இருக்கு. அதே விமர்சனத்தை தாவேகாமல வைக்க முடியுமா? நீங்க வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா மேலே தான் வைக்கணும். அது பிஜேபி மாத்திரம் வாஷிங் மிஷின் கிடையாது. அதை நான் பேச ஆரம்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் நீங்களே சிரிக்கிறீங்க யாரை பற்றி சொல்கிறேன்னு. வாஷிங் மிஷின்ங்கிறது வந்து அதாக இருக்கட்டும், இந்த குதிரை பேரமாக இருக்கட்டும், எந்த இயக்கம் அதை செய்யவில்லைன்னு கேட்குறேன் நான் தமிழ்நாட்டில். சரி நீங்கள் புதிய தாவேக்காவுக்கு பொறுத்தவரைக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என்னன்னா, லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டவர்கள் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்துக்கு சேரும் போது கவனமாக இருக்கணுங்கிற சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி தான் தாவேக்காக்கு இன்னைக்கு ஆட்சி கட்டில் அமைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சில பேர் அதில் பல தவறுகள் ஈடுபட்ட நபர்கள் அந்த இயக்கத்துக்கு வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு சந்தேகங்கள் வரலாம். அடுத்த வர காலகட்டங்களில் அவங்க அதே நபர்கள் நீங்கள் மற்ற இயக்கங்கள் இருக்கவங்க மற்ற தவறுகள் செஞ்சவங்க இந்த இயக்கத்துக்கு வரும்போது ஒரு 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 பொல்யூட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்த தலைமை தாவேக்கோட தலைமை அதை பார்த்துக்குவாங்க. துரதிருஷ்டவசமா திமுக சின்னத்துல இருந்து போட்டியிட்ட மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் ராஜினாமா பண்ணுவாங்க சார். திருப்பி இடைத்தேர்தலில் மதிமுக சின்னத்துல இருந்து போட்டிக்கலாம். அதாவது சட்டப்படி பார்த்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏ கிடையாது, அவங்க திமுக எம்எல்ஏ தான். எங்க எதுவும் ராஜினாமா பண்ணிட்டாங்களா? அவங்க அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணி திமுக உறுப்பினர் ஆகி காடை வாங்கிட்டு தான் நின்றுருக்கிறாங்க. இது வந்து லீகாலிட்டி பார்க்கும்போது அவங்க தே ஆர் நாட் எம்டிஎம்கே எம்எல்ஏஸ், தே ஆர் டிஎம்கே எம்எல்ஏஸ். ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த மாதிரி வரும்போது எந்த சூழ்நிலை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க, அது நம்ம எப்படி எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும், அது கட்சியுடைய தலைமை முடிவெடுக்கும். முதல்ல கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது தொடர்ந்து அது குறித்தான முடிவு பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி புதுக்குள்ள நாங்கள் முடிவெடுப்போம். நம்ம இன்னைக்கு அதை சொல்ல முடியாது. நம்ம 27ஆம் தேதி கூட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆதவ வந்து தலைவரை சந்திச்சதுல சில அரசியல் கருத்து பரிமாறப்படுது. எதுக்காக சந்திச்சாரு? அரசியல் கருத்து ஒன்றும் பரிமாறல. என்னன்னா, சில வாரங்களுக்கு முன்பு நம்ம தூத்துக்குடியில் நச்சு ஆலை ஸ்டெர்லைட்
திரும்பிய துவக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை வேதாந்தா குழுமம் ஈடுபட்டிருக்குங்கிற ஒரு தகவல் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் இந்த மாதிரி அவங்க மூலியமா தெரிஞ்சது. தலைவர் வைகோ ஒரு அறிக்கை விட்டார். அந்த நச்சு ஆலை பொறுத்த வரைக்கும், ஸ்டெர்லைட் பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடு, அது அந்த அந்த பகுதி தூத்துக்குடி மாத்திரம் கிடையாது, தென் மாவட்ட அந்த சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து, விவசாயிகளுக்கு, நீங்க மீனவர்களுக்கு, எல்லாருக்கும் ஒரு ஆபத்தா இருக்கிற சூழ்நிலையினால தான் மக்கள் மன்றத்திலேயும் நீதிமன்றத்திலேயும் வாதாடிக்கிட்டு 25 வருஷம் போராட்டம். இன்னைக்கு வந்து அதை நம்ம அப்புறப்படுத்துறோம். கிட்டத்தட்ட 13 பேர் இறந்தாங்க கடைசி அந்த போராட்டத்துல. இப்படிப்பட்ட ஒரு ஒரு நச்சு ஆலையை வந்து திரும்பியும் அவங்க துவக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு புதிய அரசு, தாவேக அரசு, அன்பு சகோதரர் விஜய் தலைமையிலான அரசு அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அங்கிற ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதை முதலமைச்சரை நேரா சந்திச்சு இந்த கோரிக்கை கொடுக்கணும்னு எங்க தலைமை ஆசைப்பட்டுச்சு. சகோதரர் அமைச்சர் நம்முடைய ஆதரவு கொடுத்து அவர் அழைச்சி இந்த மாதிரி முதல்வரை சந்திக்கணும்னு அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லும்போது அவர் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நீங்க மூத்த அரசியல் தலைவர், நீங்க உங்ககிட்ட நான் வாழ்த்து பெறணும், நானே நேரில் வரேன்னு சொல்லிட்டு நேரில் வந்து பேசிட்டு அந்த முதலமைச்சர் சந்திப்பதற்கு உண்டான அந்த நேரத்தை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. யார்? சகோதரர் ஆதவ் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதுதான் நேற்றைய சந்திப்பு, இன்றைய முதலமைச்சர் சந்திப்பு தான் தவிர வேற கூட்டணி பத்தியோ எது பத்தியோ எதுவும் பேசல. அப்படி பேசுறது வெளிப்படையா பேசல. இதுல ஒண்ணும் இல்ல, கூட்டணியில இருக்கிறோம் சேர்றோம் அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல போறது தானே. கடந்த சில நாட்களாவே வந்து குற்றச்சம்பவங்கள் அதிகமாயிட்டு, குறிப்பா திருப்பி பாலியல் பலாத்கார கொலை சம்பவங்கள் அதிகமாயிட்டு. ஒரே ஒரு சகோதரருக்கு சொல்றேன் நானு, நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 6 மாசமா என்னென்ன, எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கொலைகள் நடந்தது, எவ்வளவு இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவம் நடந்தது, இதெல்லாம் எடுத்து பாருங்க, டேட்டா எடுத்து பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த மாசம், இந்த ஒரு மாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க பார்த்துட்டு அதே வேளையில இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது எங்களுடையது. ஆனா நான் சொல்றது நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைதுகள் நடக்குது. 24 மணி 48 மணி நேரத்துல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, குற்றவாளிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுல எந்தவித தொய்வும் கிடையாது. அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்காரணத்துக்குண்டோ இவ்வளவு நடக்கக்கூடாது. அதுல எனக்கு உடன்பாடு. ஆனால் இன்னைக்கு போதைப் பொருள் கலாச்சாரங்கிறது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பரவி இருக்கு. இந்தியா ஃபுல்லா பரவி, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு, மாநில அரசு எல்லாம் வந்து இது பண்ணும். நீங்க இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து இதோடைய வெளிப்பாடு தான் இது போன்ற குற்றவியல் சம்பவங்கள். அதுல இன்னொரு முக்கியமான சொல்ல வருது, இந்த கடந்த சில இந்த பெண்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு எதிரான சில குற்றங்கள் ஈடுபட்டவங்க வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்த சில இளைஞர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்காணிக்கணும். குறிப்பா அதனுடைய அவங்க யாருக்கிட்ட வேலை பார்க்குறவங்க அவங்க அந்த பட்டியல் வச்சு மாவட்ட நிர்வாகத்திட்டையும் மாவட்ட காவல்துறைகிட்டையும் அவங்ககிட்டயே சொல்லி அவங்களுக்கு ஏதாவது குற்றணி பின்னணி இருக்கா, அவங்க வட மாநிலங்களில் தவறு செஞ்சுட்டு இங்க வந்து அடைக்கலத்துக்காக நீங்க வந்திருக்க கூடாது. அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு இதை வந்து மாநில அரசு, காவல்துறை குறிப்பா செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அதிகமா தான் இருக்கு. கடந்த ஆட்சியில எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்க? இந்த மாதத்துல இப்ப எங்க? இல்ல எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? நான் உதயநிதி சொல்றத நான் பாருங்க சகோதரர் உதயநிதி சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. நீங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எந்த புள்ளியல் நீங்க சொல்றீங்க, எந்த இது நீங்க மிஸ்டர், அதாவது சகோதரர் உதயநிதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க முடியாது. நானு நீங்க அரசு இல்லாட்டி உங்களை மாதிரி நல்ல பத்திரிகையாளர் நீங்க ஏதாவது சர்வே எடுத்திருக்கீங்களா? என்ன டேட்டா வச்சு எடுக்க சொல்லுங்க, அதுல நான் பதில் சொல்லுவேன். நான் நீங்க பாருங்க, அதிமுகவும் திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சகோதரர் உதயநிதி சொல்றதுக்காண்டி சொல்ல முடியாது. என்னோட இது என்னன்னா, இந்த குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. புதிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு சிங்கப்பெண் அதிரடிப்படையை அதை உருவாக்கி இருக்கிறாங்க. சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகர்ல கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் பல இடங்கள் இதை கொண்டு வரக்கான அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா, நீங்க கடந்த காலத்துல இதுக்கு முன்னாடி இந்த நடக்கவே இல்லையா? நடந்திருக்கு, இதே அளவு நடந்திருக்கு. இதே நபர் தான் என்கிட்ட கேள்வியும் கேட்டீங்க. நீங்க சகோதரர் பொறுத்த வரைக்கும் நடுவுல கொஞ்சம் 6 மாசம் கொஞ்சம் தான் இருந்தீங்க, மறுபடியும் அந்த சைடு போனதுனால இப்ப கேள்வியை கேட்குறீங்க. அதனால வந்து டேட்டா பொறுத்த வரைக்கும் நீங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நானும் கேட்கறேன், காவல்துறை சம்பந்தமா நீங்க ஏப்ரல் மாசத்துல என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேல எவ்வளவு வருது, ஜூலை என்ன இருக்கு பார்ப்போம். பார்த்துட்டு நான் உண்மையிலே அதுல வித்தியாசம் இருந்தா நாங்க இந்த பதில் சொல்றேன். குறையே சொல்லல, அதே தொடருதுன்னு சொல்றேன். தொடருது சொல்லுவேன், தொடருதுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்ல, நீங்க தரவுல பாருங்க, நானும் தரவுல தேடிட்டு இருக்கேன். நீங்க சொல்றபடி கூடி இருக்கு. இன்னைக்கு சில பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் கொலை கற்பழிப்பு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது வந்து ஒரு நரேட்டிவ் மாதிரி தான் தெரியுது. எப்படி ஒரு நரேட்டிவ்? நோ டென்ஷன் பிரதர், நோ டென்ஷன். இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? தாவேகா நிர்வாகி இந்த பிரச்சனையில ஈடுபட்டாரு, திமுக பாருங்க, அரசியல் அடையாளங்கள் மூலியமா
இந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறது, அது மூலியம் ஒரு பாதுகாப்பு தருறது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது தாவேகா, திமுக, மதிமுக இருக்கவே கூடாது. அதுக்கான ஒரு மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அது பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சியிலையும் பொறுத்தவரைக்கும் தாவேகா ஒரு நிர்வாகி இருந்தாலும் அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஒரு நபர் பொறுத்தவரைக்கும் ஒரு தாவேகா நிர்வாகி கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் மேல எல்லா எஃப்ஐஆர் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது வந்து எந்த விதத்திலையும் அது வந்து யாரையும் நம்ம அது சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து. திமுக அதிமுக கூட்டணி இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான யுக்தியில முதல்ல முன்மொழிஞ்சது பிரேமலதா தான். அதனாலதான் அவர் வந்து விஜயை பார்க்கல அப்படின்னு மணியரசன் சொல்லியிருக்காரு. யாரு? மணியரசன் கம்யூனிஸ்ட் மணியரசன் சொல்லியிருக்காரு, முத்தரசன் சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய தலைவர் நீங்க பேரை மாத்திட்டீங்களே நீங்க. அந்த விஷயத்தை எப்படி முத்தரசன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்ல மாட்டார். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. அண்ணன் சண்முக அண்ணனோ, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த சண்முக அண்ணனோ, வீரபாண்டிய அண்ணனோ, முத்தரசன் அண்ணனோ பொய் சொல்லக்கூடிய நபர்கள் கிடையாது. அது உண்மை இருக்கலாம். நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம், அதை நீங்க ஊடகங்கள் மூலியம் நீங்க கொண்டு வாங்க. இதெல்லாம் நீங்க வெளியே ஜனங்கள் கொண்டு தெரியணும் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது. ஃபியூச்சர்ல 2 திராவிட இயக்கங்களும் சேர்ந்தா அதுக்கு மதிமுக ஆதரவு தெரிவிக்கும். நான் வந்து இப்போ அதே மாதிரி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அதுவுமே திராவிட இயக்கம் தானே. நீங்க சொல்றீங்க சார், அவங்க சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு பொறுத்த திராவிட இயக்கம். அவங்களை பத்தி மற்றவங்க பத்தி எனக்கு கவலை கிடையாது. திராவிட இயக்கம்னு என்னன்னா சமூக நீதி அடிப்படையில் செயல்படுறது. அவங்க அதிமுகன்னு சொல்றாங்க சார், திராவிட இயக்கம் சொல்றாங்க. நாங்க அதிமுகங்கறாங்க. யாரு? தாவேகா. அதாவது அதிமுக நாங்களும் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றாங்க. எதனால அந்த அதிமுக ஆரம்பிச்சாங்களோ அதை வந்து இன்னைக்கு நாங்க தாவேக்கா அதன் அடிப்படையில் நாங்க செயல்படுறோம்னு சொல்றாரு. அதை நான் உண்மையா பாக்குறேன் நான். ஏன்னா அவங்க வந்து வேண்டாம் கச்சேரி நீ வச்சுக்கோ நிறைய இருக்கு அடுத்து வர காலகட்டங்கள்ல. ஆனா தமிழகத்துல வந்து போதை மாத்திரை 6 மாசம் இல்ல 1 மாசத்துல ஆரம்பிச்சிருவோம். தமிழகத்துல வந்து போதை மாத்திரை போதை ஊசி வந்து கலாச்சாரம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் இதுக்கு வந்து காவல்துறை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப இதுக்கு உதாரணம் சொல்லணும், திருச்சியில இப்ப ஒரு பெண் வந்து இறந்துச்சு. அதுல பிடிச்ச 2 பேருமே சொல்லியிருக்காங்க காவல்துறைக்கே தெரியும், வாங்க உங்களுக்கு எங்க நான் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. பல காவல்துறை இதுக்கு உடந்தையாவே இருக்கதா சொல்லி. நீங்க கருப்பு ஆடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க, காவல்துறை மறுக்கிறது நீங்க நண்பர் சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த கருப்பு ஆடுகள் அது எங்க இருந்தாலுமே அடையாளம் காணப்பட்டு குறிப்பா காவல்துறையில இது போன்ற சூழ்நிலையில இன்னைக்கு போதை கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அது போன்ற காவல்துறை அதிகாரிகள் சஸ்பென்ஷன் மாத்திரம் கிடையாது, டிஸ்மிஸ் செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு அடித்தள மூல காரணமே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சார் 1 மாத ஆட்சி எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏங்க அதாவது டயர்டே ஆக மாட்டேங்கிறீங்க நீங்க. 1 மாசம் ஆட்சி காலத்துல என்ன பாக்குறேன் நானும் டெய்லி நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா முக்கியமான இது போன்ற நிகழ்வுகள் நீங்க கற்பழிப்பா இருக்கட்டும், இந்த குழந்தைகளை இது பண்றது அதெல்லாம் வந்து எந்தவித சகிப்புத்தன்மையும் இல்லாம உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து இது பண்ணணும். அதே வேளையில புதுசா வந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கால அவகாசம் 6 மாசம்னாச்சும் கொடுக்கறது. அது இப்ப நானே சொல்றேன், திருச்சியில புதுசா மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறார், மாநகராட்சி ஆணையர் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இங்க என்னென்ன திட்டங்கள் இருக்கு, எப்படி இதுல இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் என்னென்ன பிரச்சனை முக்கியமா இருக்குன்னு அது புரியறதுக்கே நாள் அவங்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன்னா ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நீங்க பல்வேறு குறைபாடுகள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ வரும்னா கொஞ்சம் ஒரு 6 மாசம்னாச்சும் ஆகும்னு நான் சொல்றேன்.